மெட்ரோ ரயில்வே பிரிட்ஜ் போடுவதற்கு அதிகமாக பைல் ஃபவுண்டேஷன் மெத்தேடு தான் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக பைல் ஃபவுண்டேஷன் போடுறாங்க அப்படின்னா, நாம் பனை மரம் பார்த்துருப்போம், அதனுடைய வேறு சைடில் போகாது, நேராக பூமிக்கு கீழே சில மீட்டருக்கு தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகும். இதனால் அந்த மரத்தை அவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு புயல் காற்றாலையும் சாய்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த பைல் ஃபவுண்டேஷனும். ரயில் பாலத்து மேலே செல்லும் போது அதனால் ஏற்படக்கூடிய எடையையும் அழுத்தத்தையும் பூமிக்கு கீழே தான் கொண்டு செல்லும். அப்படி போகும்போது ஏற்படக்கூடிய அதிர்வால அந்த பாலம் கீழே சாயாம இருக்கிறதுக்கு பூமிக்கு கீழே ஆழமா பல தூண்களை கொண்டு பில்லர் போடுறாங்க. இதுக்கு பேர் தான் பைல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பைலிங் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி பைலிங் விஞ்ச் அப்படின்ற மெஷின் தான் பயன்படுத்தினாங்க. இது ஒரு ஓல்டு டெக்னாலஜி. ஆனா இன்னைக்கு ரோட்டரி ட்ரில்லிங் ரிக் அப்படின்ற ஒரு புது வகையான மெஷினை பயன்படுத்துறாங்க. இதனால பல தூண்கள் போடுவதற்கு ஈஸியா துளையிட முடியும். இந்த மெஷின் மூலமா பாறைகளா இருந்தாலும் அதை துளைத்து ஈஸியா பைலிங் பண்ண முடியும். இந்த மாதிரி மெஷின்களை தான் மெட்ரோ ரயில் பிரிட்ஜ் கட்டுவதற்கு அதிகமாக இன்னைக்கு பயன்படுத்துறாங்க.